ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீட்டில் அம்மாக்கள் எப்பயுமே வீடு ஆர்கனைஸ்டாக இருக்கணும்னு அடுக்கி வைப்பாங்க, க்ளீன் பண்ணி வைப்பாங்க. ஆனால் நம்ம அதை மெஸ்ஸி பண்ணிடுவோம் அங்கே இங்கேன்னு கலைச்சி வச்சு. ஸோ இதில் இதனால் நிறைய சண்டைகள் வீட்டில் வரும். எனக்கு வர்ற பேஷண்ட்ஸில் முக்கால்வாசி பேர் இந்த கேள்வி தான் என்கிட்ட அதிகமாக கேட்குறாங்க. வீடு ஆர்கனைஸ்டாக வச்சுக்க முடியல, கலைச்சிட்றாங்க, இதனால் எனக்கு கோபம் வருது, டென்ஷன் வருது, வீட்டில் நிம்மதி இல்லை அப்படின்னு. ஸோ இங்கே ரெண்டு பர்சன்ஸையும் ரெண்டு விதத்தில் நம்ம மாற்றணும். ஃபஸ்ட்டு ஆர்கனைஸ் பண்ணுறவங்கள பார்க்கலாம். ஆர்கனைஸ் பண்ணாதான் சாட்டிஸ்ஃபை ஆகும்னு ஒரு செட் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ நம்ம டெய்லி குளிக்கிறோம், டெய்லி ப்ரஷ் பண்ணுறோம். ஆனால் அடுத்த நாள் நேற்று தானே குளித்தோம், இன்னைக்கு குளிக்க வேண்டாம், நேற்று தானே பல்லு விளக்கணும், இன்றைக்கி பண்ண வேண்டான்னு விடுறோமா? இல்லை, நம்மளுக்கு அது ரொட்டீனாக பண்ணக்கூடிய ஒரு விஷயமா நம்ம மைண்டில் செட் பண்ணி வச்சுட்டோம். அதனால் அது பண்ணிகிட்ருக்கோம். பட் க்ளீன் பண்ணுற வேலை இல்லை, இது அப்படியே இருந்தால் க்ளீன் பண்ண தேவையில்லைன்னு நம்ம செட் பண்ணி வச்சுருக்கோம். நம்மளை வீட்டை யூஸ் பண்ணுறோம், போகிறோம் வர்றோம், பொருள் எடுக்கிறோம் வைக்கிறோம், தூசி வரும். ஸோ இதை நம்ம மறுபடியும் க்ளீன் பண்ணி தான் ஆகணும். எப்படி பல்லு விளக்குறது குளிக்கிறது ஒரு ரொட்டீனான ஆக்டிவிட்டியோ, அதே மாதிரி வீடு க்ளீன் பண்ணுறதும் ஒரு ரொட்டீனான ஆக்டிவிட்டின்னு சொல்லி மைண்டில் செட் பண்ண ஆரம்பிங்க. அடுத்து இந்த வீட்டை மெஸ்ஸி பண்ணுறாங்க இல்லையா அவங்களுக்கு. ஸோ இந்த வேலையை நம்ம சுத்தப்படுத்தி வச்சு அதை யாராவது கலைச்சி வச்சாங்கன்னா அது நம்மளுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும்னு யோசிச்சு பாருங்கள். ஸோ நம்ம அம்மா அதை அடுக்கி வச்சதுக்கப்புறம் நம்ம அதை கலைச்சி வைக்கிறதுனால அம்மாவுக்கு அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அது அம்மா கோவப்பட்டு நம்மகிட்ட சத்தம் போடுறாங்க. அந்த இடத்துல நீங்கள் அடுக்கி வச்சதை யாராவது கலைச்சா எப்படி இருக்குங்கிறத நீங்கள் அங்கே திங்க் பண்ணிக்கோங்க. ப்ளஸ் நம்ம இப்படி அம்மா அடுக்கி வைக்கிறத பார்த்து அம்மா பொறுமையாக இருந்தாங்க, அம்மா திட்டவே இல்லை, அம்மா திட்டாமல் அவங்க பாட்டுக்கு அமைதியாக அவங்க வேலையை பார்த்துட்ருக்காங்கன்னா அவங்க டிப்ரெஷனில் இருக்காங்கன்னு அர்த்தம். அப்போ அவங்கள நம்ம சரி பண்ணுறதுக்காக நம்ம அந்த வேலையை எடுத்து பண்ண ஆரம்பிச்சிடணும். வீடை க்ளீனாக வச்சுக்கிறது, ஆர்கனைஸ்டாக வச்சுக்கிறதுன்னு. ப்ளஸ் மோஸ்ட் ஆஃப் த டைம் வீடு க்ளீனாக ஆர்கனைஸ்டாக இருந்தால் நம்மளுக்குள்ள ஒரு பாசிட்டிவிட்டி ஆட்டோமேட்டிக்காக வரும். எடுத்த பொருளை எடுத்த இடத்துல வைக்க பழகுனீங்கன்னா லைஃப்பில் நிறைய விஷயத்தை கரெக்டாக பர்ஃபெக்டாக பண்ணணும் விஷயத்தை பழகுவீங்க. ஸோ நம்ம வீட்டில் ஒரு சின்ன சேஞ்சஸ், வீடு நீட்டாக இருக்கணும், அடுக்கி வைக்கிறது கரெக்டாக அடுக்கி வச்சபடி இருந்தால் நீங்கள் நிறைய விஷயத்தில் லைஃப்லையும் நிறைய மாற்றத்தை கொண்டு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.